பேர் மேரிங்க. கோயில் வெளியில் இருக்கிறவங்க. தண்ணி பைப் எடுக்கிறவனுங்க வந்தவங்க காலையில் மிஷினோட வந்தாங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்டனுங்க. கேட்கும்போது சும்மா கம்பரசன் போட்டு தான் எடுக்கிறா, ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னது நான் பிள்ளைய கூட்டிகிட்டு வேலைக்கு போயிட்டுனுங்க. மருமக குழந்தைங்க 2 பேர் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் இருந்தாங்க. ஒருத்தர்கிட்டையும் சொல்லலைங்க. அவங்க வாட்டில் வெடி 10-15 வெடி வச்சு விட்டு போட்டு போயிட்டாங்க. பூரா செவருக்கு எல்லாம் கிராக்காயி பூரா ஊடுகள்லாம் கல்லுங்க. பூரா குழந்தை வெளியே வந்திருந்தா என்ன ஆகுறதுங்க? இப்படி சொல்லாமல் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு கேட்குறேங்க, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கேட்குறேன். சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பைப் மட்டும் குழி மட்டும்தான் எடுக்கிறோம், கல் மிஷின் விட்டு அப்படின்னு போட்டு வெடி அவங்க வீட்டில் வச்சு விட்டாங்க. குழந்தையெல்லாம் வெளியே வந்திருந்தா என்ன ஆகுறது? எங்கள் நிலைமை என்ன ஆகுறதுங்க? பைப் போடுறவங்க இப்படியும் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. நான் இது கேட்டுட்டு தான் போறேன். குழந்தையெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்கறேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. வீடு பூரா இழிஞ்சிருச்சுங்க, பூரா தூர் விட்டுருச்சு, கதவை தூர் விட்டுருச்சு. இப்படி அநியாயத்துக்கு பண்றாங்க. நாங்க என்ன பண்றதுங்க? பச்சை குழந்தைகள் வச்சுக்கிட்டு எங்காவது வெளியே கரண்ட் போயிடுச்சுன்னு வெளியே வந்து சோப்பாவுக்கு எல்லாம் பண்ணுங்க, வாசப்படி எல்லாம் மண்ணு கல்லு வந்து கல்லுகள்லாம் விழுந்துருந்தா என்ன ஆகுறதுங்க? எங்களுக்கு சொல்லி இருந்தா நாங்க விட்டு காலி பண்ணிட்டு அது வெளியே போயிருப்போமுங்களே. நாங்க வெளியே அது போயிருப்போமே, வீட்டுக்குள்ள இருந்திருக்க மாட்டோம், வீட்லயும் இருந்திருக்க மாட்டோம். இப்படி சொல்லாம வெடி வச்சு விட்டாங்க. 10-15 வெடி ஆட்டுங்க. பூரா இடிஞ்சு கண்ணு இது கதவு எல்லாம் உடஞ்சு போச்சுங்க.